ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். எரிப்பதை அடங்கினால் கொதிப்பதை அடங்கும் என்பது எரிப்பதை அடக்கினால் கொதிப்பதை அடங்கும் என்பது பழமொழி அல்ல, புதுமொழியும் அல்ல. இது உண்மையான மொழி. அதனுடைய பொருள் என்னவென்றால் இன்று போதைப்பொருள் அடியோடு ரத்து செய்வதாக தமிழக அரசு மக்கள் முன் எடுத்துரைத்த அரங்கத்திற்கு வந்த ஒரு புதிய வாக்காகும். அந்த வகையில் பார்த்தால் அந்த அரசு தான் மதுவை தயாரிக்கிறது. அவர்களே சொந்தமாக கம்பெனி வைத்துக்கொண்டு தயாரிக்கிறார்கள். அவர்களே சமூகத்தில் அதை அரங்கேற்ற செய்கிறார்கள். அந்த சமூகத்தில் அரங்கேற்ற செய்து மக்களை குடிக்கவும் வைக்கிறார்கள். அதற்கான சட்டமும் அவரே திட்டத்தையும் தீட்டி மக்களை பல வகையில் சிக்க வைத்து தண்டனை என்ற பெயரில் கொடுத்து அவர் சிறையிலும் அடைக்கிறார்கள். அந்த சிறையடைத்த குடும்பம் பல வகையில் துன்பத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டு வறுமையிலும் கொடுமையிலும் வாழ்ந்து கொண்டு வருவதை இவர் அமர்ந்த இடத்தில் இருப்பது அவருக்கு தெரியாது. இது வர கொடுமையெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தேவை வரி பணம். இந்த வரி பணம் எவ்வாறு வருவது, அது நம்மிடத்தில் இருப்பது, அந்த பணத்தை எவ்வாறு செலவழிப்பது என்ற ஒரே நோக்கம்தான் அவருடைய அரசுக்கு இன்றைய காலகட்டத்தில். ஆகையினால் ஒவ்வொரு மனிதனுடைய இதய துடிப்பு பல வகையில் உள்ளது. அந்த துடிப்பை கண்டறிய அரசுக்கு அறிவாற்றல் கிடையாது. ஆதலால் டாக்டரிடம் ஒவ்வொரு உழைப்பாளி மகன்களை, அதாவது மது மருந்தும் மனிதனை சோதனை செய்து அந்த சோதனை மூலமாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தர வேண்டும் என்பது அதை கணக்கிட்டு அந்த மனிதனுக்கு அளவுடன் தந்து வந்தால் அவர் குடும்பத்தில் பிள்ளைகளும் நிம்மதியாக சற்று வாழ்வார்கள். இவர்கள் அதெல்லாம் செய்யாமல் அவர் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் தந்து விடுவது, அவர் இச்சைக்கு குடிமகன் குடித்து விடுவது, வீட்டில் சென்று மனைவி மக்களுடன் குழப்பத்தை உருவாக்குவது, இதுதான் அரசுடைய வேலை. இதெல்லாம் யோசிக்காமல் செயல்படுவது தான் அரசு நாட்டை வழிநடத்துவது என்ன சொல்வது, இதற்கு வழிநடத்துவது இதெல்லாம் சரியில்லை. ஆகையால் இனி புதிய வழியில் மக்களை வழிநடத்த திட்டங்களை கொண்டு வாருங்கள். அப்போதுதான் நன்மை பிறக்கும். ஒரு மனிதன் எவ்வாறு வாழ்கிறான் என்பதுதான் முக்கியமான பொருள். அந்த வகையில் பார்த்தால் அரசு துறைக்கு ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் அவருக்கு, அதில் 1 மணி நேரம் உணவுக்கு சென்றால் 6 மணி நேரம். அதே 6 மணி நேரம் ஒரு உழைப்பாளிக்கும் தர வேண்டும். இதுதான் முக்கியமான பொருள். உழைப்பாளிக்கும் 6 மணி நேரம் தான் தர வேண்டும். அந்த அளவுக்கு இருக்கும் மக்களுக்கு எத்தனையோ வேலையில்லாத படித்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேலை தந்து அதுக்கேற்ற ஊதியத்தை தந்து மக்களை வாழ வைப்பது அரசுடைய கடமை. ஆனால் அதை மறந்து உழைப்பாளிகளே இன்ற பொழுதுக்கும் நேர கால் இல்லாமல் இவர்கள் உயிர் வாழவும் நீங்கள் உயிர் வாழவும் அனைத்து உயிர்கள் உயிர் வாழவும் கடினமாக உழைக்கும் மக்களை மிக வேதனைக்கு ஆளாகி வருவதற்கு ஏற்ற பூமியில் இடைவெளி இன்றி கிடையாது. ஆகையினால் இறைவன் உரைப்பதை கேளுங்கள். இனியாவது சற்று சட்டத்தை மாற்றி அமையுங்கள். உங்கள் இச்சைக்கு செல்லக்கூடாது என்பது இறைவன் வாக்காகும். இது உங்கள் இச்சைக்கு சென்றால் வரும் வேதனையிலும் துன்பத்தையும் நீங்கள் தான் அனுபவிக்க சூழ்நிலை வரும் என்பதே அவர் வாக்கு. ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம்.